வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ எந்த செடி வளர்ப்பு பற்றினதும் இல்லை. எங்கள் தோட்டத்துக்கு வந்த சில ரேர் வெரைட்டி உயிரினங்களை உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ. முதல்ல காமிக்கிறது கீரிப்பிள்ளை. சிட்டிக்குள்ளே கீரிப்பிள்ளையெல்லாம் இருக்குமான்னே தெரியல. ஆனால் ஒரு நாள் ரொம்ப ரேராக வந்தது. ஃபுல்லாக ஷூட் பண்ண முடியல, எடுத்திருக்கேன். இதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் கூட நான் போட்டிருக்கேன். இன்னொரு நாள் ஒரு குரங்கு வந்தது. எதேச்சியாக தான் பார்த்தோம். நல்ல பெரிய குரங்கு, எங்கேயோ காட்டுக்குள்ளேருந்து தப்பி வந்ததா என்னன்னு தெரியல. சாப்பாடு கிடைக்காம அப்படியே அங்கங்கேயும் திரிஞ்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் நம்மளுக்கு பக்கத்தில் போக பயம். தண்ணி குடிக்கலாமான்னு பார்த்தது. ஆனால் எங்கள் வீட்டு அந்த பாத்திரத்தில் தண்ணி இல்லை. பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரத்தில் அதுவாகவே போயிடுச்சு. அடுத்தது மயில் கூட 2-3 தடவை வந்திருக்கு. ஒரு தடவை குட்டிகளோட வந்தது. அதை பற்றிலாம் கூட ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ரொம்ப ரேராக தான் வரும். மயில் கூட இப்போ 2-3 தடவை வந்துருச்சு. அதுகளுக்கும் சாப்பாடு கிடைக்காம வீடுகளில் நம்ம வைக்கிற அந்த சாப்பாட்டுக்காக ஒவ்வொரு இடமா தேடி வருது. அடுத்து ஒரு நாள் ஒரு ப்ளூ கலர் பறவை, கருப்பும் ப்ளூ கலர்லையும் இருக்கிற ஒரு பறவை வந்தது. அது என்ன பறவைன்னு கூட எனக்கு தெரியல. ரொம்ப குட்டியாக, அந்த சிட்டுக்குருவியோட சின்னதாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சது அது ப்ளூ ஹம்மிங் பேர்டுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ரொம்ப ரேராக தான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தது. அப்புறம் பட்டர்ஃப்ளைஸ்லாம் வரும். ஆனால் ஒரு 2 பட்டர்ஃப்ளை ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதை ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். தினமுமே காக்காக்கெலாம் சாப்பாடு வைக்கிறது வழக்கம். ஒரு நாள் 2 காக்கா சண்டை போட்டு ஒரு காக்கா சாப்பாடு எடுத்துட்டு போய், ஒரு குயில் ஒன்று இருந்தது, அது குட்டி குயிலாக இருந்தது. அதுக்கு அந்த சாப்பாடு ஊட்டுற இதை பார்க்கும்போதே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் கூட ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். சரி நண்பர்களே, இந்த சின்ன ஒரு வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை நண்பர்களே.